நன்மை செய்கிறவர், இரக்கமுள்ளவர், நீதியுள்ளவர், அன்பு நிறைந்த தெய்வம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான கடினமான ஒரு காரியம் இல்லை, கிடையாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெஷுவா திருச்சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். யெஷுவா திருச்சபை குடும்பமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய இந்த பரிசுத்த ஓய்வு நாள் நமக்கு இன்பமானது, மகிழ்ச்சியான ஒரு நாள் பிரியமானவர்களே. துதித்து துதித்து நாம் மகிழ்வோம். ஹல்லேலூயா. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அவரை துதித்து நாம் புகழ்ந்து ஏற்றுவோம், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம் இந்த நாள் முழுவதும். அதனால தான் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நாள் தேவனுக்கென்று முழுமையாக நாம் ஒப்பு கொடுத்து அவருடனே மகிழ்ச்சியோடு நாம் இருக்கும் பொழுது இந்த வாரம் முழுவதையும் அவர் ஆசீர்வதித்து கொடுப்பார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. யெஷுவா திருச்சபை ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நேரிலே வந்திருந்து இந்த சபையில் எங்களோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிற உங்களையும், இன்னும் ஆன்லைனில் எங்களோடு இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இப்பொழுது நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அவரை நம்பினா போதும், அவரை நம்பினா போதும், உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. அப்படின்னா உயர்ந்த இடத்துல, உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை அவர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. யாருமே எட்ட முடியாத உயரத்துக்கு உங்களை கொண்டு போவார் பிரியமானவர்களே. வேண்டியதெல்லாம் அவரை நம்பணும். அன்கண்டிஷனலாக ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும். அது நம்பிக்கை அவர் மேலே. இந்த நம்பிக்கையை வைக்கும் பொழுது நமக்கு வேண்டிய சகலத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்கள் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் உங்களை வாழ்ந்திருக்க செய்வார், மேன்மையாக உங்களை அவர் வைப்பார். அதான் அந்த வசனம். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. அப்படியே இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. அன்பு தெய்வம் எங்கே 2 அல்லது 3 பேர் என்று சொல்லியிருக்கிறார். நாம் ஒருமனப்பட்டு ஆராதிக்கும் பொழுது நம் மத்தியில் அவர் கடந்து வருகிறார் பிரியமானவர்களே. அன்புள்ள தெய்வம். ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்தி அவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். துதி கனம் மகிமை எல்லாம் நாம் அவருக்கு செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் பாதப்படிகளை அமர்ந்து அவரை துதிப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், 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 ஆமேன். இப்பொழுதும் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம் மத்தியில் வந்திருக்கிற அன்பு சகோதரன் ஜோஸ் தம்பி இப்பொழுது சில பாடல்களை பாடி ஆராதனைக்குள் அவர் நம்மை வழிநடத்தி செல்வார். நாமும் அவரோடு சேர்ந்து சந்தோஷமாக கைகளை தட்டி மகிழ்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருங்க. ஹல்லேலூயா. சர்ச் அவருடைய இடம், அவருடைய இடம், அவருடைய பிரசனத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். எதையும் பார்க்க வேண்டாம், அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த ஜோஸ் தம்பி கோவில்பட்டியில் ஷக்கினா மியூசிக் ஸ்கூல் என்கிற ஒரு அந்த மியூசிக் டீச்சிங் ஸ்கூலுடைய பிரின்சிபால் நம்ம மத்தியில் வந்திருப்பது நமக்கு அது மிகவும் பாக்கியம், மிகவும் சந்தோஷம். அவர் அன்போடு கூட நான் அழைக்கிறேன். சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அன்பின் தேவனே, கடந்த ஒரு வாரம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்தீரப்பா. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நீர் எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. எங்கள் ஜீவனை காத்தீரப்பா. எங்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்தீர் ஆண்டவரே. எல்லாரும் நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே. அப்பா, நாங்கள் எப்படி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த முடியும் ஆண்டவரே? எங்கள் துதிகளை உமக்கு செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆண்டவரே ஆராதனை உமக்கு செலுத்த வந்திருக்கிறோம், ஸ்தோத்திரங்களை செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா அப்பா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அது உம்முடைய கிருபைன்னு எழுதியிருக்கிறதப்பா. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இணைந்து நம்ம ஒரு பாடலை பாடி உயர்த்துவோம். ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன் என்ற பாடலை எல்லாரும் இணைந்து நாம் பாடி கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென். கீபோர்டு கொஞ்சம் பேசு. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி
இந்த பாடல் சொல்லுகிறது. ஆமென். நீர் செய்த அதிசயம் எவ்வளவு உண்டு? 1 உண்டா, 2 உண்டு, 3 உண்டு, இல்லை, ஆயிரக்கணக்கில் அது உண்டு. அதை நாம் எண்ணவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு ஒரு சாட்சி நீங்களும் நானும் இந்த நேரத்தில் ஜீவனோட இங்கே இருக்கிறது தான் என்னது? ஜீவனோட இந்த மாடியில் இந்த ஆலயத்தில் நம்ம உட்கார்ந்து இருப்பதே என்னதான்? ஒரு சாட்சி. பிரியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அருளி இருக்கிறார். பிரியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்குள் இருக்கிற ரட்சிப்பின் மகத்துவத்தை அறியாமல் நம்ம எப்படி இருப்போம்? துக்கமாக இருப்போம். அப்படியே ஒரு சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், விரக்தியோடு இருப்போம். இல்லை பிரியமானவர்களே, உலகத்தில் விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை என்ன செய்ய முடியும்? காண்பா என்று எழுதியிருக்கிறது. பிரியமான வேதத்தில் நீங்க ஆதியாகமத்திலிருந்து நீங்க லாஸ்ட்ல வெளிப்படுத்துதல் வரைக்கும் நீங்க வாசிச்சிருப்பீங்க அல்லது வாசித்து பாருங்க. கர்த்தர் சிறுமையும் எளிமையுமானவர்களை உயர்த்தி கொண்டே இருந்திருக்கிறார். பிரியமான ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆடு மேய்த்த தாவீதை தான் ஆண்டவர் எப்படி மாற்றினாரு? எப்படி மாற்றினார்? அரசனாய் மாற்றினார். அவருடைய சகோதரர்கள் எல்லாம் ஃபிட்டா இருந்தாங்க, படிச்சவங்களா இருந்தாங்க. இன்றைக்கு உலகத்தின் பாஷையில் சொல்ற மாதிரி அழகா இருந்தாங்க, ரொம்ப படிச்சிருந்தாங்க, நல்லா ஃபிட்டா இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவங்களெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு யாரை அபிஷேகம் பண்ணினார்? ஹல்லேலூயா, தாவீதை அபிஷேகம். ஒரு ஆமென் சொல்லுங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க. அவருடைய சகோதரரெல்லாம் சேர்ந்து இவனை தூக்கி என்ன போட்டாங்க? குழியில போட்டாங்க, ஜெயிலுக்கு போனான். தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் வந்தது. கர்த்தர் அவனை ஏற்ற நேரத்தில் என்ன செஞ்சாரு? உயர்த்தனை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். யோபின் வாழ்க்கையில் அடி மேல அடி. அவனை கட்டின மனைவியை ஒரு நேரத்தில் என்ன செய்யல? அவனை புரிஞ்சுக்கல. தேவனை தூசித்து ஜீவனை விட்டுரு. இன்னைக்கு நம்ம பேச்சு மொழியில சொல்லணும்னா இயேசுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ சீக்கிரமா செத்துப்போ. இப்படிதான் அவங்களுடைய கட்டின மனைவி சொல்லியிருப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அநேக வேளையில் உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள், அல்லது உங்களுடைய மனைவி, அல்லது நம்முடைய உடன் பிறந்தவர் கூட நம்மளை என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய பிள்ளைகள், நாம் பெற்று வளர்த்த பிள்ளைகள் நம்மை புரிந்து கொள்ள முடியாது. உங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிற மனைவி, கணவன் உங்களை புரிந்து கொள்ள முடியாது. நம்மை புரிந்து கொண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனிதர்களால் உங்களை புரிந்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, உங்களை சிருஷ்டித்த இயேசுவினால, கர்த்தரால உங்களை புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய இருதயத்தை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். யோசேப்பினுடைய உள்ளம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். எந்த பாவமும் அறியாத ஒரு பரிசுத்தமான மனிதன், அவனுடைய உள்ளம் எவ்வளவு பாடுபட்டு கர்த்தர் ஏற்ற வேளை உயர்த்தினார். இந்த யெஷுவா திருச்சபையின் ஆராதனையை நேரறையில கண்டு கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளே, இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளை ஏற்ற வேளையில கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கரத்திற்குள் என்னவா இருக்கணுமா? அடங்கி இருக்கணும். ஓடி திரியாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. பார்க்கிறவர்களிடத்தில் புலம்பாதீர்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தை பேசுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. புலம்பாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறது. நம்ம ஒரு நாளும் புலம்ப கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எதிர்மறையாய் பேசக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. தோல்வியை பேசக்கூடாது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை பார்த்து நம்ம ஆசீர்வாதமான வார்த்தைகள் என்ன செய்யணும்? கூறணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய ஊழியத்தில் அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. 5 அப்பம் 2 மீன் தான். ஹல்லேலூயா. மனுஷர் கொண்டு வரும்போது 5 அப்பம் தான், 2 மீன் தான்.
கர்த்தருடைய சமூகத்துல நீங்க அதை வச்சிட்டீங்கன்னா 5000 பேர் சாப்பிட்டுட்டு மீதமும் நீங்க எடுத்துட்டு போகலாம். உங்க பிள்ளைகளை, உங்களுடைய பிசினஸை, உங்களுடைய குடும்பத்தை தேவ சமூகத்துல வச்சிருங்க இந்த காலை வேளையில. அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே. தேவ சமூகத்துல வைத்து விட்டு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுவோம். ஆமென். புலம்பாதீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரியமானவர்களே. எத்தனை பேர் நீங்க நன்றி செலுத்தீங்க? நல்ல கால்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. நல்ல கரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. நல்ல பார்வையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. நம்முடைய காதுகளை செவிடாக்காமல் கர்த்தர் கேட்கும்படியாய் வைத்திருக்கிறாரே. பிரியமானவர்களே, உங்களுடைய மூளையை கர்த்தர் வளர்ச்சியடைய வைத்திருக்கிற இந்த காலை வேளையில நன்றி செலுத்துங்கள் பிரியமானவர்களே. நல்ல குடும்பத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. நல்ல வீடு வாசலை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இல்லாதவைகளுக்காக அல்ல, இருக்கிறவைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரும் அமைதியா இருக்காதீங்க. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீ. சொல்லுங்க. மகனாக தெரிந்து கொண்டே என்னை மறுபடி. ராஜாக்களும் நாங்களே, ஐயாசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயாசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. பாடுவோம். உம்மை பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆவியானவரே அன்பு, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ. சகலமும் படைத்தவரே. பாடுவோம். சர்வ சகலமும் ஐயா மகிமைக்கு பாத்திரரே. மகிமைக்கு பாத்திரரே. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே. பாடுங்க. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய். உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக பரலோக
தடைகளை உடைக்கிற தேவன் உங்கள் முன்னே போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. காலை வேளையில எங்கள் துதி கன மகிமை எல்லாவற்றும் உடைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும். இந்த ஆராதனையின் மீதமுள்ள பகுதிகளை கர்த்தர் பொறுப்படுத்துவோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆள் தான் கேட்குற மாதிரி ஹல்லேலூயான்னு கேட்குது ஒரு சவுண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைக்கை நம்பி இருக்கக்கூடாது, நம்ம சவுண்டு அதுக்கு மேலே போகணும். ஹல்லேலூயா. ஒரு உற்சாகத்துக்கு அடையாளம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, குறையா சொல்லலை. ஹல்லேலூயா. இப்பொழுதும் வேத வாசிப்பின் நேரம். சரியா? ஆமாம், சங்கீதத்தின் ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். வாசிக்க வேண்டிய சங்கீதம் 27. எப்படி சிஸ்டர் ஒரே வாசிக்கலாமா? சரி சரி, அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வரும் நாட்களிலும் நான் சங்கீதம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரணும், ஒவ்வொருத்தராக வரணும். ஒரே சகோதரி வாசிச்சுட்டு இருக்காங்க இது வரைக்கும் சர்ச்சை ஆரம்பிச்சதுலேருந்து. எல்லோரும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்ம உற்சாகமாக எல்லாருமே. நான் அதை விரும்புகிறேன் ரொம்ப. சில இடங்கள்ல அப்படி இருக்காது. பாஸ்டர்ஸ் வந்து எல்லாம் அவங்களே தான் எல்லாம் பண்ணுற மாதிரி கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம சர்ச் அப்படி இருக்கக்கூடாது. எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஏதாவது ஒரு வகையில் நம்ம வி ஹேவ் டு பார்ட்டிசிபேட். சரியா? இந்த வாரம் நான் வாசிக்கிறேன், முதல்ல அட்வான்ஸாக புக் ஆகணும் அடுத்தடுத்த வாரங்களுக்கு. சரியா? ஆமாம், நம்ம டெவலப் ஆகணும்ல. பைபிளை வாசிக்கணும், ஊழியங்கள் பண்ணணும், வார்த்தைகளை நம்ம பிரசங்கம் பண்ணணும், அந்த இடத்துக்கு வரணும்ல. அப்படி தானே சிஸ்டர்? எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு திட்டக்குளத்தை கலக்கணும். ஆமாம், ஒவ்வொருத்தர் யாருடா அப்படின்னு சொல்லணும், யார் அப்படின்னு சொல்லிப்பார் அந்த அளவுக்கு. சரியா? ஆமாம். ஹல்லேலூயா. இட்லி மாவுலாம் செஞ்சு நம்ம வியாபாரம் பண்ணாலும் அப்படியே அதிலே ஒரு சுவிசேஷத்தை பண்ணிடலாம். அப்படி தானே? ஆமாம், அதில் ஒரு சுவிசேஷத்தை நம்ம பண்ணிடணும் நம்ம. ஹல்லேலூயா. எத்தனையோ வழிகள் இருக்குது. ஆமாம், ஜவுளி கடை வச்சுக்கிட்டே ஊழியம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி அப்படி பார்க்குறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எப்படி இருந்தாலும் உதவி செய்வார் நமக்கு. சரி, 27வது சங்கீதம். கர்த்தர் எனக்கு வெளிச்சம், அதானா அந்த இது. இல்லை, அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களுக்கும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்
நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளுக்கு ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்பதை வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. 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 தம்பி வால்யூம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சங்கீதம் வாசிச்சோம்ல 27. அதில் வசனத்தை நான் பிஸ்னஸ் பண்ண நாட்களில் என் தலைக்கு மேலே அது இங்கிலீஷில் வச்சுருந்தேன். நான் உட்காந்துருப்பேன், எனக்கு மேலே அந்த வசனம் இருக்கும். யார் விசிட்டர்ஸ் வந்தாலும் அதை பார்க்க முடியும். அப்போது நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மேட்சஸ் ஒருத்தன் வந்தான். ஒரு ஆள் வந்தார் என்னை பார்க்குறதுக்காக, தீப்பெட்டி வாங்குறதுக்காக. அப்போது என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே மேலே பார்த்து அதை வாசிச்சுட்டே இருந்தான். என்ன கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யாமல் இருக்காது. என்ன நினச்சான்னு தெரியல, பேசி முடிச்சுட்டு போகும்போது இந்த உங்கள் தலைக்கு மேலே இருந்த அந்த வசனத்தை அப்படியே எனக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னான். இன்னும் ஒரு தாள் எடுத்து அவ்வளோத்தையும் எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்து அவ்வளோ தூரம் அவன் ஒரு கிறிஸ்டின் கிடையாது, ஒரு ஹிந்து மேன் தான். பட் அவனுடைய இருதயத்தில் அது கிரியை செய்யுது. வார்த்தை அவ்வளோ வல்லமை உள்ளது. எதுக்காக நம்ம சங்கீதம் வாசிக்கிறோம்? நம்ம சடங்காச்சாரம் கிடையாது, வாசிக்கிறோம். வார்த்தை ஆராதனையில் வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம், நம்ம கனப்படுத்துகிறோம் கர்த்தரை நம்ம. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் கொஞ்சம் லேட்டாக வந்தவங்க எல்லாரையும் கவர் பண்ணி மீண்டுமாய் உங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். யெஷுவா திருச்சபை. இந்த சர்ச் பேர் யெஷுவா திருச்சபை. தெரிஞ்சுக்கோங்க. என்ன தம்பி, நேற்று வீட்டுக்கு கேட்டு போனது நீங்கள் தானே? நான் அப்போ வீட்டில் இருந்தேன், எனக்கு சரியாக தகவல் சொல்லாமல் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். சரியா? ஆமாம். ஆனால் நீங்கள் வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போனீங்களா நீங்கள்? சரியா? ஆமாம். நான் முடிஞ்சோன்னு உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான். சரியா? யெஷுவா திருச்சபை. உங்களுக்கும் சொல்கிறேன், யெஷுவா திருச்சபை. சர்ச் பேர் தெரியணும்ல உங்களுக்கு? ஆமாம் ஆமாம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கோங்கண்ணா. இந்த அவங்களுக்கு தண்ணி குடிக்கணும், இல்லை பாத்ரூம் டாய்லெட் எதுனாலும் கொஞ்சம் அவங்களுக்கு கைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புதுசாக வந்தவங்களுக்கு இங்கே லேடிஸை நீங்கள் கைட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஹல்லேலூயா. கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க கம்ஃபர்ட்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்களே கொஞ்சம்
அவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். புதுசாக வந்தவங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். யெஷுவா திருச்சபை உங்களை அன்போடு கூட வரவேற்கிறது. நேரிலே வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் உங்களையும், ஆன்லைனில் எங்களோடு நம்மோடு கூட இணைந்திருக்கும் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஃப்ரண்ட்டில் வேணாலும் வந்துடலாம், இடம் இருக்குது, இடம் நிறையா இருக்குது, எங்கேனாலும் வந்துடுங்க சிஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. ஆமென், ஆமென். நான் எப்போவுமே எல்லாத்துக்கும் சொல்லுவேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி அப்படி வீட்டில் இருக்கிறாதீங்க, வந்துடுங்க. ஜஸ்ட்டு ஸ்டெப்பின் வந்து காலை வச்சுட்டாவது போயிருங்க, கொஞ்சம் நேரம் இருந்துட்டாவது போயிருங்க. முடிகிற நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, வந்து நம்ம ஆலயத்தில் வந்து அவரை கனப்படுத்திட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது ஒரு ஜென்ரலாக அது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நம்ம பஸ்ஸை விட்டோம், இல்லை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏதோ ஒரு காரணத்தினால. கர்த்தருக்கு தெரியும்ல, எல்லாம் தெரியும். அவர் நம்முடைய கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் தெரியும். ஸோ அதான் சொல்லியிருக்க வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லி. என்ன சங்கடம் வந்தாலும் அவர்கிட்ட விட்டுறணும். நம்மளே போட்டு மல்லு கட்டக்கூடாது. நம்ம பாஷையில் சொன்னால் நம்மளே போட்டு மல்லு கட்டுவோம் நம்ம. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எல்லாம் அவர்கிட்ட விட்டுறணும், எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துடணும். நம்ம ஃப்ரீயாக இருக்கணும், ஃப்ரீயாக ஹாப்பியாக சந்தோஷமாக. என் அப்பா இருக்கார், எந்த விஷயம்னாலும் அவர் தான் பொறுப்பு நமக்கு. சரியா? ஆமாம், கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சில அறிவிப்புகள். சகோதரி இன்னைக்கு சென்னை சர்ச்சில் அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. அங்கே சென்னையில் பையன் சர்ச்சில், அதுக்காக போயிருக்காங்க. போன வாரம் நான் போயிருந்தேன், இந்த வாரம் நீங்கள் வந்தாலும் மம்மி வரணும். நான் கிட்டத்தட்ட 4 மாதமும் ஏதோ போகல சென்னைக்கே போகல. அதனால் இப்போ போயிருக்கிறாங்க. இப்போ அங்கே 6வது நாள் இப்போ அவங்க அங்கே கலந்து கொண்டிருப்பார்கள். அங்கே 9 மணிக்கு. சரியா? சென்னையில் 9 மணிக்கு. அப்புறம் இந்த லென்ட் பீரியடு நம்ம அனுசரிக்கிறோம் இல்லையா, 40 days. ஆமாம், உங்கள் நம்பர்லாம் தெரியாதனால தான் அனுப்பாமல் இருக்கேன். உங்களுக்கு நான் இன்றைக்கி நான் அதை வாங்கிக்கிறேன். நான் பிரதருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் அனுப்ப முடியாமல் போயிருந்தேன். இந்த லென்ட்டு 40 நாள் உபவாசம் அனுசரிக்கிறது நல்லது, நிச்சயமாக நல்லது. ஆனால் யாரையும் நம்ம கண்டிப்பு பண்ணலை. சரியா? பட் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். 40 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் அனுப்பிட்டு இருக்கேன். அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் தியானம் பண்ணி என்ன சொல்கிறாரு. மெஜாரிட்டி இதுவரைக்கும் நான் அனுப்பின வார்த்தைகள் எல்லாமே இயேசு சொன்ன வார்த்தைகளை தான் அனுப்பியிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த வசனத்தை நீங்கள் தியானம் பண்ணி கர்த்தர் என்ன சொல்கிறார், என்ன பேசுகிறாருன்னு சொல்லி அதை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து அப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு 1 மணி நேரமாவது ஒரு நாள், இந்த 40 நாளாவது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்லது நமக்கு. 1 hour அட்லீஸ்ட். 1 hour வந்து ரொம்ப எல்லாம் கிடையாது, புரியுதா? எங்களுக்கு அதிகம், உங்களுக்கு 1 hourனா எங்களுக்கு இன்னும் அதிகம். சரியா? ஆமாம், உங்களுக்கு 1 hour நான் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னா கஷ்டம். 1 மணி நேரம் எல்லாரும் எல்லா பிலீவர்ஸும் நம்ம ஜெபம் பண்ணணும். லென்ட்டு பீரியடோ இல்லையோ நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த லென்ட்டு நாட்களையாவது அதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஆரம்பிங்க. அதை நான் உற்சாகப்படுத்துகிறேன் நான் உங்களை. ஒவ்வொரு நாளும் எப்படியாவது ஒரு 1 மணி நேரம் கிடைக்காம போயிருமா நமக்கு? யோசிச்சு பாருங்கள். தயவு செய்து நம்ம அந்த சோஷியல் மீடியா, டிவி எல்லாத்தையும் விட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த எல்லாம் டைம் கன்சியூமிங், ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுது. சும்மா நீங்கள் அப்படி ஒரு யூடியூப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா சாதாரணமாக 1 மணி நேரம் ஓடிடும், புரியுதா? முடிஞ்ச அளவு ரொம்ப அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் எடுங்க. நான் பெரும்பாலும் என் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நெட்டில் நான் ப்ரௌஸ் பண்ணுவேன். அதுக்காக அதிகமாக கொஞ்சம் சில நேரம் மொபைலில் போய்கிட்டு இருப்பேன். நான் என் வசனங்கள் நான் எடுக்கணுமே, அதுக்காக நான் கொஞ்சம் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நான் சோஷியல் மீடியாவில் இறங்கிட்டோம்னா ரொம்ப இழுத்துரும். டிவி வேண்டாம், சீரியல் வேண்டாம், சினிமா வேண்டாம், அதெல்லாம் நமக்கு வேண்டியது. அதெல்லாம்
ஸோ லென்ட் பீரியடை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அனுசரிப்பது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஃபாஸ்டிங் வேண்டாம். அதையும் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் இன்ஃபர்மேஷன். இது வந்து பரிசுத்த ஓய்வு நாளாக இருக்கிறபடினால தேவாலயத்துக்கு போய் நம்ம அவரை ஆராதிக்கணும் நம்ம, சரியா? அன்றைக்கி மட்டும் அந்த ஷெட்யூல் கிடையாது, ஃபாஸ்டிங் ஷெட்யூல் கிடையாது. அது மகிழ்ச்சியின் நாள், பரிசுத்தத்தின் நாள், ஆராதனையின் நாள் அது. அதனால் நம்ம அது ரெகுலராக சண்டே போல் நம்ம இருந்துக்கலாம். மற்ற நாட்கள்லாம் அப்புறம் நாளைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாம் தொடங்கிடும், மண்டே தொடங்கிடும், சாட்டர்டே வரைக்கும். அப்படியே நீங்கள் 40 நாள் உங்களுக்கு ஈஸ்டருக்கு முந்தின நாளோட 40 நாள் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும், சரியா? ஆமாம். இந்த ஈஸ்டர் ஆராதனை குறித்து ஒரு வாரம் கழித்து நான் டைம் சொல்கிறேன். ஆமாம், ரைட். இந்த லென்ட் பீரியட் வந்து நான் அந்த ஸ்டடி பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பிட்டுருக்கேன். ஒரு சகோதரி நம்ம சர்ச்சை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற, ஆன்லைனில் ஃபாலோ பண்ணுற சகோதரி தான் சொன்னாங்க, முந்தின நாளே அனுப்பிடுங்க, நீங்கள் அன்னன்னைக்கு அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியாது, ஒன் டே ஏர்லியர் அனுப்பிடுங்க. நாங்கள் அதான் ஒரு நாள் முன்னாடியே உங்களுக்கு அனுப்பிட்டுருப்பேன், நான் மறுநாளுக்குள்ள வசனத்தை நான் அனுப்பிடுவேன். ஓகே, வெரி குட். அடுத்த வாரம் கம்யூனியன் சர்வீஸ், சரியா? அது நல்லா ஆயத்தத்தோடு வாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் அது. கம்யூனியன் சர்வீஸ் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. எக்ஸாம்ஸுக்கு யாருக்காவது ப்ரே பண்ணணுன்னா நீங்கள் அந்த டைம் டேபிளை எழுதி கொடுத்து அவங்க நேம்லாம் எழுதி கொடுத்துருங்க, அந்த ஸ்டூடெண்ட் நேமு, இந்த எக்ஸாம் டைம் டேபிள். அது ஜெபம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய பேர் ஆன்லைனில் கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஈவன் ஐ மீன் கோயத்துலேருந்துலாம் அங்கேருந்துலாம் +2 எழுதுகிற பொண்ணுக்காக அவங்க இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீட்டில் யாரும் எக்ஸாம் எழுதுனா தாள் எழுதி கொடுத்துருங்க சிஸ்டர், எழுதி கொடுத்துருங்க. அந்த டைம் டேபிள் எது கேட்குறேன்னா அன்னைக்கு அவங்கள ஜெபம் பண்ணணும், அவங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. அதுக்காக அந்த டைம் டேபிள் கேட்பேன். இன்னும் பிரதர் டைம் டேபிள்லாம் கேட்குறாருன்னு சில பேர் ஆச்சரியப்படுவாங்க. டைம் டேபிள் கேட்குறாரு, சரி, அது இருந்தால் கொடுங்க. அப்புறம் ஜெப குறிப்புகள் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். சாட்சிகள் ஏதாவது இருந்தாலும் சொல்லும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெப குறிப்புகள் இருந்தால் சொல்லலாம். தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம், சரியா? சிஸ்டர், நான் உங்களை லாஸ்ட்டில் சிஸ்டர் உங்களை நான் லாஸ்ட்டில் சர்வீஸ் முடிஞ்சோன்னு உங்கள்கிட்ட பேசுகிறேன், சரியா? கடைசியில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், நீங்கள் கொஞ்சம் பேசிக்கோங்க. இன்னும் இந்த சந்தோஷங்கிற பையன் வந்தான், வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, அரேஞ்ச்மெண்ட்ஸில் எல்லாம் கொஞ்சம் இருந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு, ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருக்குது அங்கிள், கண்டிப்பாக போகணும், நான் போயிட்டு முடிஞ்ச உடனே ஓடி வந்துடுறேன் அப்படின்னா. சரி போயிட்டு இவ்வளோ நேரம் இருந்தான், பிகின் பண்ணுற வரைக்கும் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கெல்லாம் கூட இருந்து அந்த பையன் ஹெல்ப்பாக இருந்தான். நான் பேசிகிட்டு இருந்தேன் அவன்கிட்ட. இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தான் பிகின் பண்ணுறது, கொஞ்சம் முன்னாடி தான் போகிறான் அவன் ஜெயமேரி அவங்க பையன். ஆமாம், ஹல்லேலூயா. இந்த லென்ட் நாட்களிலும் சில முக்கியமான காரியங்களை குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். அதிகமாக கர்த்தர் எனக்கு பாரப்படுத்துகிற, பேசுகிற அநேக காரியங்கள் உண்டு. எனக்கு டெய்லி பிரசங்கம் பண்ணால் கூட ஒவ்வொரு காரியத்தை பேசிடலாம் போல இருக்குது, அவ்வளவு காரியங்கள் இருக்கு. கர்த்தர் நிறைய காரியங்களை நம்மகிட்ட விரும்புகிறார், நிறைய காரியங்களை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், நிறைய எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ரொம்ப ஆசைப்படுறார் நம்மகிட்ட இருந்து. என் பிள்ளைகள்னு சொல்லி நம்ம மேலே அவர் ரொம்ப கர்சனையோடு, பாசத்தோடு அநேக காரியங்களை அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறார் அவர். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள். நான் அன்புள்ள தெய்வம், நான் இரக்கமுள்ள தெய்வம், நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். புரியுதா? அவர் எப்படிலாம் இருக்கிறாரோ அப்படிலாம் நம்மளை ஆசைப்படுறாரு. அது இயல்பு தானே. நம்ம பிள்ளைகளை எப்படி நம்ம பார்க்குறோம், ஃபாலோ பண்ணுறோம். எவ்வளவு ஃபாலோ பண்ணுறோம் நம்ம பிள்ளைகளை, அவங்க நல்லா வந்துடணுமேன்னு சொல்லி. அதை போல தான் நம்ம தகப்பன் நம்ம இடத்த எதிர்பார்க்குற காரியங்கள் நிறைய உண்டு. அதில் ரொம்ப நம்ம கவனமாக இருந்த இந்த 40 நாட்களை அதுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துங்க. கர்த்தரோடு அந்த ஐக்கியம் பலப்படட்டும். ஹல்லேலூயா. இன்றும் அவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, கீழ்ப்படிதல். ரொம்ப முக்கியமான ஒரு போதனை. கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். நம்ம தவறு விடுகிறோம்.
கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஏன்னா அவர் அத்தாரிட்டி, சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ பூமிக்கும் அதிபதி, சர்வ பூமிக்கும் அவர் அதிபதி. நம்மை உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் அண்ட சராசரங்களையும் எல்லாம் உயிரோடு வாழுகிற எல்லா ஜீவ ஜந்துக்களையும் மனுஷனையும் படைத்தவர். நம்ம அவருக்கு அடங்கி இருக்க வேண்டும். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ரொம்ப கவனமாக இருங்க. நான் கர்த்தரில் ரொம்ப அதை கேர்ஃபுல்லாக என்னை பேசும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வார்ன் பண்ணுற மாதிரி அவர் பேசுகிறார். கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், கீழ்ப்படியாமை இந்த நாட்களில் அதிகமாக இருக்குங்கிறார். கீழ்ப்படியாமை இந்த நாட்களில் அதிகமாக இருக்கு. காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. கர்த்தரை பெற பார்த்துக்கலாம், முதல்ல அதை முடிச்சிடுவோம். சர்ச்சுக்கு என்றைக்கும் போய்க்கலாம், முதல்ல இதை பார்த்துருவோம். ஜெபம் எப்பவும் பண்ணிக்கலாம், இது இப்போ நமக்கு முக்கியம். அப்படி அந்த அலட்சிய மனப்பாங்கு ஜனங்களிடையே காணப்படுகிறது என்று கர்த்தர் கண்ணீரோடு கூட அவர் பேசுகிறார். அதான் அந்த டாபிக். கீழ்ப்படிந்திருங்கள். ஆப்ரஹாம் லிங்கன் தெரியும்ல, அமெரிக்கன் பிரசிடென்ட்டு. அவர் சொன்ன ஒரு சின்ன காரியத்தை இப்போ நான் உங்களுக்கு ரைட்டாக சொல்லிடுறேன். ஒரு விவசாயியை பற்றி அவர் சொல்கிறாரு. ஒரு விவசாயத்தோடைய மகனுக்கு உழுவதற்கு சொல்லிக் கொடுக்காரு. நிலத்தை எப்படி உழுவணும்னு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ ஃபஸ்ட் டைம் அவன் வர்றான். அங்கெல்லாம் கலப்பை வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, இங்கே மாதிரி இருக்காது, அது வேறு டைப்பில் இருக்கும். அங்கெல்லாம் குதிரையை தான் பூட்டி உழுகிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்போது அந்த கலப்பையெல்லாம் வச்சு கொடுத்து ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சு கொடுத்துட்டு அவங்க அப்பா அதை நல்லா அழுத்தி பிடிச்சி ஸ்ட்ரைட் லைனில் அப்படியே உழுதுகிட்டே போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த நிலத்தினுடைய அதர் எண்டில் ஒரு மாடு இருந்துச்சு. ஒரு மாடு உட்காந்துருந்துச்சு. அவங்களுடைய நிலத்தினுடைய அந்த எண்டில் ஒரு மாடு உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்போ அவன்கிட்ட சொல்கிறாரு, ஸ்ட்ரைட்டாக நீ உழுதுகிட்டே போகணும், அந்த மாடை பார்த்துக்கிட்டே நீ உழுதுட்டு போ, எங்கேயும் பார்க்கக்கூடாது, அந்த மாட்டை பார்த்துக்கிட்டே உழுதுகிட்டே போ அப்படிங்கிற சொல்லிட்டு அவருக்கு 1-2 வேலைகள் இருந்தது, பார்க்க போயிட்டார். பையன் ஆரம்பிச்சிட்டான். சரியா, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா வேகமாக வராரு. நம்ம பையன் எப்படி உழுதுகிட்டு இருக்கான்னு பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு வந்தா ஸ்ட்ரைட்டாக உழ சொன்னாரா, அப்படியே ஒரு வளைஞ்சி ஒரு கோடு போகுது. கேள்வி அடையாளம் இருக்குல்ல, கேள்வி அடையாளம், அதை மாதிரி வளைஞ்சு போதும் ஒரு கோடு. அந்த எண்டுக்கு போயிட்டான். என்னம்மா நான் ஒன்று ஸ்ட்ரெயிட் லைனில் உழுதுட்டு போச்சோன்னே நீ அப்படியே வளைஞ்சு உழுது அந்த எண்டுக்கு போயிருக்க, கேள்வி அடையாளம் மாதிரி வளைஞ்சு போய் அங்கே போய் நிற்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், அப்பா நீங்கள் எனக்கு என்ன சொன்னீங்க, அந்த மாட்டை பார்த்துக்கிட்டே நீ போ, ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த மாட்டை பார்த்துக்கிட்டே அந்த எண்டு வரைக்கும் உழுதுட்டு போயிருன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, நான் அப்படி தான் செஞ்சேன், அப்படி தான் உழுதுகிட்டே போனேன். அப்புறம் தான் அப்பாவுக்கு தெரிஞ்சது, அந்த மாடு உட்காந்துட்டு இருந்த மாடு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பக்கம் அது நடக்க ஆரம்பித்த உடனே இந்த பையன் மாட்டை பார்த்துக்கிட்டே உழ சொன்னாருன்னு சொல்லி அது மாடு எவ்வளோ தூரம் போயிருக்கோ அவன் அந்த பக்கம் திரும்பி அப்படியே உழ ஆரம்பிச்சிட்டான். இன்னும் கொஞ்சம் மாடு நடந்து போனோன்னா இன்னும் கொஞ்சம் திரும்பிக்கிட்டு இந்த பக்கம் அப்படியே உழுதுகிட்டே போனான். ஆக அது ஸ்ட்ரெயிட் லைனில் போகாமல் வளைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அங்கே என்ன தெரிஞ்சது, கீழ்ப்படுதல். அப்பா சொன்னதை தப்பாமல் அவன் செஞ்சிட்டான். மாட்டை பார்த்துக்கிட்டே உழுதுட்டு போன்னு சொன்னார். மாட்டை பார்த்துக்கிட்டே உழுதுட்டு போனால் கோடு வளைஞ்சிருச்சு. ஆனால் அப்பா சொல்லி கொடுத்து ஸ்ட்ரைட் லைனில் உழணும்னு சொல்லி. ஆனால் அப்பாவுக்கு ஒன்றும் சொல்ல முடியலை. ஆனால் அப்பா சொன்னது அப்படியே அவன் கீழ்ப்படிஞ்சான் அந்த பையன். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி தான் பிரியமானவர்களே, இது ஆபிரகாம் லிங்கன் சொன்ன ஒரு கதையாக இது. சரியா, நம்மளும் அப்படி தான் நம்ம அப்பா சொன்னதை அப்படியே செய்யணும். ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. இது ஏன் அப்படி சொல்லியிருக்கு, நோ, அது நம்ம வேலை கிடையாது. அவர் சொன்னது தான், சொன்னதை அப்படியே அச்சு பெறலாமாம்பாங்க, அப்படி தானே, அச்சு பெறலாமே. ஆமாம், டிசைன் எப்படி இருக்கும் அப்படியே நகை செய்யணும் இல்லையா கடையில், அப்படி தானம்மா, இந்த டிசைன் எப்படியோ அப்படியே அது மாதிரி என்ன சொல்லப்பட்டிருக்கோ வேதத்தில் அப்படியே செய்யணும். நம்ம கேட்கவே கூடாது, இதெல்லாம் சாத்தியமானு சொல்லக்கூடாது, சொன்னதை அப்படியே செய்யணும். அதை மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இதுதான் சாராம்சம்.
சரியா? ஆமாம். அப்போஸ்தலர் காலத்தில் இயேசுவானவர் உயிர் தெழுந்த பின்பு 40 நாட்கள் இந்த பூமியில் இருந்தார் இல்லையா? அதுக்கப்புறம் அவர் பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதன் பின்பு என்ன நடந்தது? அவர் சொன்னார், இந்த 40வது நாள் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சொன்னார், நீங்கள் எல்லாரும் எருசலேமுக்கு போங்க. ஒலிவமலையில் இருக்கிறாங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் பரலோகத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எருசலேமுக்கு போங்க, உன்னதத்தில் இருந்து பலன் உங்கள் மேலே ஊற்றப்படும் வரைக்கும் நீங்கள் அங்கே இருங்க எருசலேம்லங்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் இருக்கணுங்கிறது அவருடைய கட்டளை. அப்படியே செஞ்சாங்க. அவங்க எருசலேமில் போய் இருந்தாங்க. சரியா? பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே ஊற்றப்பட்டார். சரியா? அப்புறம் நீங்கள் அப்படியே 2வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, யூதாஸ் காட்டி கொடுத்து அப்போஸ்தலனா இல்லாமல் வழி விலகி போயிட்டானா, அப்போ அப்போஸ்தலர்கள் 12 பேர் 11 பேர் ஆகிட்டாங்க. அப்புறம் இன்னொரு அப்போஸ்தலனை மத்தியாங்கிறவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆமாம். அப்புறம் பாருங்கள், அப்புறம் ஒரு சாப்டர் நீங்கள் தள்ளி போனீங்கன்னா ஊழியம் எப்படி நடக்குன்னு பாருங்கள். பவுலும் யோவானும் அவங்க ஜெப வேலைக்கு சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சுக்கு போகிற வேலையில் 40 வயசு ஒரு மனுஷனுக்கு, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்தவன், தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்தவன் 40 வயசு அவனுக்கு. டெய்லி அந்த சர்ச்சு வாசலில் அவனை கொண்டு வந்து வைப்பாங்க, தூக்கிட்டு போவாங்க. சர்ச்சு வாசலில் கொண்டு வந்து வைப்பாங்க, தூக்கிட்டு போவாங்க. 40 வருஷமாக. எதுக்காக? பிச்சை எடுக்கிறதுக்கு. அப்போ பேதுருவும் யோவானும் அங்கே வரும்பொழுது அவன் அவங்கள்ட்ட பிச்சை கேட்பான். அப்போ பேதுரு அவனை பார்த்துட்டு அவனை சுகப்படுத்திடுவார், கையை பிடிச்சி தூக்கி விடுவார். அவன் எழுந்து நடந்தான், குதித்தான், ஓடினான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான்னு பார்க்குறோம் வேதத்தில் நம்ம. இது அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில். இந்த அற்புதம் நடந்த உடனே எல்லா அங்கே உள்ள தேவாலயத்தின் தலைவர்கள், வேத பாரகர்கள், சதுசேயர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஷாக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி. ஸோ அப்போஸ்தலர் காலத்தில் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல 120 பேர் தான் இருந்தாங்க. அப்புறம் அது 3000 ஆச்சு, அப்புறம் 5000 ஆச்சு. ஜனத்திரள் கூடிக்கிட்டே போச்சு, விசுவாசிகள் பெருகிக்கிட்டே போனாங்க. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஜெப கூட்டம் நடந்துச்சு. எல்லா வீட்லேயும் கேதர் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணார். அப்படியே சபை வளர்ந்துக்கிட்டே போச்சு. இதை பார்த்த உடனே எல்லா அதிகாரிகளும், வேத பாரகர்களும், பிரதான ஆசாரியர்களும் பயந்துட்டாங்க, என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ 5வது சாப்டருக்கு வாங்க. ஆமாம், 5வது சாப்டருக்கு, அப்போஸ்தலர் 5வது சாப்டர். அங்கே நடந்த காரியத்தை நான் விவரிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா எல்லாம் ஒவ்வொன்றும் வாசித்தோன்னா நேரம் ஆகிட்டே போகும். சரியா? நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த பகுதியை பரவ நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கோங்க. ஒரு 3-4 அதிகாரம் வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன் என்ன நடந்தது அப்படின்னு சீஷர்கள் காலத்தில். 5வது அதிகாரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அப்போஸ்தலர் 5:12 வாசிக்கிறேன். 5:12. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். அப்போஸ்தலர் 5:12 அதை ஆரம்பிக்கிறேன். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்தது. இயேசு கிறிஸ்து எப்படி அற்புதங்கள் அடையாளங்கள் பண்ணாரோ அதை விட மேலான அற்புதங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போது இந்த சிக் பர்சன்ஸ் இருக்காங்களே, நோயாளிகள், பிணியாளிகள், பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணுறது கூப்பிட்டு வராங்க அப்போஸ்தலர்கள்ட்ட. இப்போ இயேசு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோ. இயேசு பரலோகத்துக்கு ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இப்போது அப்போஸ்தலருடைய ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரையும், சுகமில்லாதவங்க, பேய் பிசாசினால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் கொண்டு வந்து ஜெபம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வராங்க. அப்போது ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் சுகமாகுது. 100% எல்லாருக்கும் சுகமாகுது. அப்போ எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. சரியா? ஆமாம். அப்போ இயேசு கிறிஸ்துவே மேசியா, அவரே தேவன் என்று, அவரே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க ஜனங்கள். இதை பார்த்த உடனே பிரதான ஆசாரியர்கள், சதுசேயர்கள், அதிகாரிகள் எல்லாருக்கும் கோபம் வந்து அப்போஸ்தலரை ஃபுல்லாக பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க. நல்லா கவனமாக கேளுங்க, வாசிச்சா நேரம் ஆகும்.
ஜெயிலில் வச்சுட்டாங்க. இந்த 12வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது, 29 வரை போகும். சரியா? ஆமாம். எல்லா அப்போஸ்தலர்களையும் பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க. ஜெயிலில் வச்சாதான் சும்மா இருப்பாங்கன்னு சொல்லி ஜெயிலில் வச்சுட்டாங்க. இதுக்கு முந்தின அதிகாரத்துலேயும் ஜெயிலில் வைக்கிறாங்க. 4வது அதிகாரத்துலேயும் இவங்க மேலே பொறாமைனால அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறாங்க. ஆனால் மறுநாள் ஜெயிலிருந்து கூட்டிகிட்டு வந்து விசாரித்து அவங்கள கொஞ்சம் சத்தம் போட்டு இனிமேல் இயேசுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனால் 5வது அதிகாரத்தில் ஜெயிலில் வச்சிடறாங்க. இனிமேல் மெதுவாக தான் இவங்களை டீல் பண்ணணும்னு சொல்லி ஜெயிலில் மறுபடியும் வச்சிடறாங்க. 5வது அதிகாரத்தில் மறுபடியும் ஜெயிலில் வச்சிடறாங்க. ஜெயிலில் வச்சா என்ன நடக்குது தெரியுமா? ஒரு தூதன் வர்றான். நைட்டில் கர்த்தருடைய தூதன் அங்கே வர்றான். வந்து எல்லாரையும் எழுப்பி விட்டு காலையில் தேவாலயத்துக்கு போய் நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணுங்கள், அங்கே போய் பிரசங்கம் பண்ணுங்கள், ஜீவ வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள், நீங்கள் போங்கன்னு சொல்லி சொல்கிறான். ஜெயில் கதவெல்லாம் திறந்துருச்சு. போயிட்டாங்க. இவங்க போய் தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காங்க அதிகாலையில் போய். அப்புறம் அதிகாரிகள்லாம் எப்போ ஒரு 8-9 மணிக்கு ரெடி ஆவாங்களா? அதிகாரிகள், பிரதான ஆசாரியர்கள், சதுசேயர்கள், மூப்பர்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு ஜெயிலில் போய் கூட்டுவாங்கடா அந்த அப்போஸ்தலர்களை, அந்த 12 பேரையும் கூட்டுவாங்க போய் அப்படின்னு சொல்லி சேவகர்களை அனுப்புகிறாங்க. சேனை தலைவனை அனுப்பி சேவகர்கள்னு அனுப்பி அந்த 12 பேரையும் கூட்டுவாங்க சொல்லி அனுப்புனா அவங்க திரும்பி ஓடி வராங்க. ஐயோ, ஜெயிலில் ஒருத்தருமே இல்லை, யாரையுமே காணும். ஆனால் ஜெயிலெலாம் பூட்டி இருக்குது, பத்திரமாக பூட்டி இருக்குது. வெளியே சோல்ஜர்ஸ்லாம் காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளே ஒருத்தரையும் காணும்னு வந்து சொல்கிறாங்க. நம்ப முடியலை. இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகிடுச்சு அதிகாரிகளுக்கு, பிரதான ஆசாரியர்களுக்கு. அதுக்குள்ளே இன்னொருத்தன் ஓடி வர்றான். ஐயா, நம்ம ஜெயிலில் வச்ச எல்லாருமே போய் சர்ச்சில் இருந்து பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காங்க, தேவாலயத்திலேருந்து பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் அடுத்த 2வது ஷாக்கு என்னடான்னு சொல்லி வேகமாக போய் அவனெல்லாம் கூட்டுவாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. தேவாலயத்துக்கு போய் அந்த 12 பேரையும் கூட்டு வராங்க. மறுபடியும் கூட்டு வந்து விசாரணை கூட்டு வராங்க. புரியுதா? ஆமாம். அங்கே அந்த விசாரிக்கிற இடத்துக்கு பிரதான ஆசாரியர் வந்து எல்லாத்தையும் கூட்டு வராரு. விசாரிக்க போகிறாங்க அப்போஸ்தலர்களை. அப்போ அவங்க கேட்குறாங்க, அந்த அதிகாரிகள், பிரதான ஆசாரியர்கள் கேட்குறாங்க, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? 28வது வசனத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம்ல, ஏற்கனவே உங்களை நாங்கள் ஜெயிலில் வச்சுருக்கோம், இயேசு என்கிற நாமத்தை சொல்லக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு சொல்லியிருக்கோம், மறுபடியும் நீங்கள் போய் பேசியிருக்கீங்க, அப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் கேட்டதுக்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதான் இன்றைக்கி நமக்கு வசனம். சரியா? என்ன பதில் சொல்கிறாங்க அந்த அதிகாரிகளின் மிரட்டலுக்கு? இயேசு என்கிற நாமத்தை சொல்லி நீங்கள் போதகம் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் உங்களை கண்டிப்பாக சொல்லியிருக்கோம், நீங்கள் மறுபடியும் போய் பிரசங்கம் பண்ணுறீங்க, என்ன விஷயம்னு சொல்லி அவங்கள ரொம்ப அரட்டு கேட்குறாங்க. அப்போ பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் பயப்படல. என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 29 எடுங்க. அதான் இன்றைக்கி நமக்கு வசனம். 29வது வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. அவசியமாயிருக்கிறது. மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கி நான் பேச விரும்புகிறேன். இந்த இதுதான் டாபிக். நம்ம அதுக்கு தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்போ சில புத்தகத்தில் 4 அதிகாரங்களை சொல்லி 5வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்கு. அவங்க சொன்ன பதிலை பாருங்கள். பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் அதிகாரிகளுக்கு எதிர்த்து நின்று இந்த பதிலை பேசுகிறாங்க. பயப்படவே இல்லை. சரியா? என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன். மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நமக்கும் அதான் அவசியமாயிருக்கிறது. நமக்கும் அதான் அவசியமாயிருக்கிறது. மனுஷருக்கு கீழ்ப்படியணும். அது வேண்டான்னு சொல்ல. இந்த உலகத்தில் தாய் தந்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஸ்கூலில் போனால் பிரின்சிபாலுக்கு கீழ்ப்படியணும். ஒரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போனோம்னா அங்கே உள்ள அந்த எம்ப்ளாயருக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஒரு தேசத்தில் வாழும் பொழுது அந்த தேசத்தின் அதிபதிக்கு நம்ம கீழ்ப்படியணும். சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும். ஹெல்மெட் போட்டு போங்கன்னு சொன்னால் ஹெல்மெட் போட்டு தான் போகணும். நம்ம அது எதுக்கு போடணும்? ஏன் தலை தான் நான் பார்த்துக்கிடுவேன்னு சொல்ல முடியாது. புரியுதா? பிடிச்சி கொண்டு உள்ளே வச்சுருவாங்க. சரியா? ரூல் சட்டம்னா
ரூல், சட்டம் தான், எல்லாத்துக்கும் தான். அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் முக்கியம். அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் என்ன? கீழ்ப்படுதல்னா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கீழ்ப்படுதல்னா டெஃபனிஷன், ஒரு டிக்ஷனரி, பைபிள் டிக்ஷனரிலேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அப்படியே செய்வது கீழ்ப்படுதல். தேவனுடைய சத்தத்தை கேட்டு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அப்படியே செய்வது தான் கீழ்ப்படுதல். தேவனுடைய சத்தம்னா என்ன? தேவனுடைய வார்த்தையில் அவருடைய சத்தம் இருக்குது. தேவனுடைய வார்த்தையில் அவருடைய சத்தம் இருக்குது. பைபிளில் நம்ம வாசிக்கும் போது வார்த்தைகளை வாசிக்கிறோம், ஆனால் அவர் பேசுகிறாரு. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிளை படிக்கும்போது தேவன் அந்த வார்த்தைகளை பேசுவார் உங்களோட. அப்போ அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். சரியா? அந்த வார்த்தைகளில் ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தைகளை தேவன் பேசும் பொழுது அது உங்களுக்கு கேட்கும். நீங்கள் வாசிச்சு பாருங்க, வாசிச்சுக்கிட்டே இருங்க. அந்த குரலை நீங்கள் கேட்க முடியும். அவர் பேசுகிறத அப்படியே நீங்கள் தத்துரூபமாக உணர முடியும். ஏன்னா நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கிறனால தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் அதை உணராமல் உங்களுக்கு சொல்ல முடியாது. நான் வாசிக்கும் போது என்னோட அவர் பேசுகிறார். நான் எப்படிப்பட்டவனோ எனக்கு தெரியாது. நல்லவனா கெட்டவனா, கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் என்று அவர் தான் சொல்லணும். ஆனால் ஒன்று நான் உறுதியாக சொல்ல முடியும், நான் வாசிக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை நான் கேட்கேன். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போதே அவர் சொல்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். சுரீருங்கும் இந்த வார்த்தைகள். அதான் என்ஜாய் பண்ணி படிக்கிறதுக்கு காரணம். ரொம்ப என்ஜாய் பண்ணி படிப்பேன். ஏன்னா அவருடைய வார்த்தைகள், அவர் பேசுகிறார். நீங்கள் வாசிக்கும் போதே அவர் பேசுவார். அதை நீங்கள் உணர முடியும். நீங்கள் வாசிச்சு பாருங்கள், எட்டை விடாமல் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்போ ஒபீடியன்ஸ், கீழ்ப்படுதல்னா என்ன? அவருடைய வார்த்தைகளை கேட்டு, அவருடைய வார்த்தைகள் என்ன இருக்குது? அவருடைய உபதேசங்கள் இருக்குது, அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அவர் நமக்கு கொடுக்குற சட்ட திட்டங்கள் இருக்குது. அவைகளை நம்ம கேட்டு அதை படித்து அப்படியே செய்யணும். அதுதான் கீழ்ப்படுதல், வேற ஒன்றும் இல்லை. கீழ்ப்படுதல் தேவனுக்கு கீழ்ப்படுவது அவசியமாக இருக்கிறது. நமக்கு மனுஷங்க எத்தனையோ பேர் ஆலோசனை கேட்கும், ஆனால் மனுஷங்க சொல்கிறதுக்கெலாம் நம்ம கீழ்ப்படிய முடியாது. சகோதரனே சகோதரியே, முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்க ஞானத்தின்படி சொல்லுவாங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் தேவனுடைய ஆலோசனை தான் மேலானது. அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், அவர் பேசுவார். அவருடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும். அவருடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனை நம்புகிறது விருதான்னு வேதம் சொல்லுது. எத்தனையோ ஆலோசனை சொல்கிறாங்க, கேட்கலாம், நம்மளும் பேசுகிறோம். சரியா? ஆலோசனை சொல்லுவாங்க, பட் அவருடைய ஆலோசனை தான் முக்கியம். அப்போ கீழ்ப்படுதல்னா என்னென்னு புரிஞ்சிடுச்சுல உங்களுக்கு? ஆமாம், அவர் தான் ஆளுகை செய்கிறார் நம்ம மேலே. அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆளுகை செய்கிறது அவர் தான். நம்ம எவ்வளோ பயப்படுறோம். ஒரு கலெக்டர், ஒரு தாசில்தார், ஒரு சீஃப் மினிஸ்டர், இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டர்னால் எவ்வளோ பயப்படுறோம். நம்ம கர்த்தருக்கு ஏன் நம்ம பயப்பட மாட்டேங்கிறோம்? நம்ம யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அவர் தான் சர்வாதிகாரி அவர் தான். எல்லாவற்றின் மேலும் அவர் தலையாக இருக்கிறார். அவருக்கு நம்ம கீழ்ப்படியணும். சகோதரனே சகோதரியே, ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவசியமாக இருக்கிறது. மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. அது நல்லா மனசில் எழுதிக்கோங்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 5:29 ரொம்ப முக்கியம். அந்த வசனம் புரியணுங்கிறதுக்காக தான் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நேரம் ஆகுதுன்னு தெரியுது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது எனக்கு. அது சொன்னால் தான் உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் புரியும். ஜெயிலில் போடவும் முடியும், சிறைச்சேதம் பண்ணவும் முடியும். புரியுதா? ஆமாம், அந்த கண்டிஷன்லேயும் அவங்க தைரியமாக பேசுகிறாங்க. அவங்க இல்லை உங்களுக்கு கீழ்ப்படியணும், உண்மைதான். ஆனால் அவருக்கு கீழ்ப்படிவது அதை விட அவசியமாக இருக்கிறது அப்படிங்கிற. புரியுதா? ஆமாம், அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமாம். அதே போல் ஒரு காரியத்தை சொல்கிறேன். நம்ம எவ்வளவோ நம்ம காணிக்க கொடுக்கும், சரியா?
பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிகளை செலுத்துவாங்க இல்லையா? ஆட்டுக்குட்டி, மாடு, மாடுனா இளங்காளைன்னு போட்டிருக்கோம். இளங்காளை, ஆட்டுக்குட்டி, பெஸ்ட்டான ஆட்டுக்குட்டி, அதுக்குன்னே வளர்த்து பெஸ்ட்டான ஆட்டுக்குட்டியே கர்த்தருக்கு பலி கொடுப்பாங்க. சரியா? அதே போல் காணிக்கையும் கொடுப்பாங்க. தங்கம், வெள்ளி, அதுபோல் என்னென்ன கொடுக்க முடியுமோ அவங்களால கொடுக்க முடிஞ்சதெல்லாம் கொடுப்பாங்க. அக்ரிகல்ச்சர் நல்லா விளைஞ்சதுன்னா அதில் ஒரு பெரிய பகுதியை காணிக்கையாக கொடுத்துருவாங்க. இப்படி கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறது கர்த்தர் தான் ஏற்படுத்தினார். அந்த நியமத்தை ஏற்படுத்தினது யார்? கர்த்தர் தான். பலி கொடுக்குற நியமத்தையே பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏற்படுத்தினதே கர்த்தர் தான். அதுக்குன்னு ஆசாரியர்கள் அவர் நியமித்தார். எப்படி பலி கொடுக்கணும்னு சொல்லி சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்லாம் அவர் கற்றுக் கொடுத்தாரு. இப்படி தான் செய்யணும். ஆமாம், ரத்தத்தை நம்ம சாப்பிட முடியாது, ரத்தத்தை அப்படியே கீழே ஊற்றிடணும் பாரு. ஆடை வெட்டினாலும் சரி, மாடை வெட்டினாலும் சரி, முதல்ல ரத்தத்தை கம்ப்ளீட்டாக வடிச்சிருவாங்க தரையில். அப்படி நிறைய ரூல்ஸ் இருக்குது. பலி கொடுக்கறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. அவ்வளோ அழகாக சாப்டராக லேவியராகமத்தில் முழுசும் அதான் இருக்கும். யாத்திராகமத்துலேயும் உண்டு. பலி கொடுக்குற ப்ரொசீஜர்ஸை பற்றி நிறைய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ பலி கொடுக்கணும்னு தான் சொன்னார் பழைய ஏற்பாடு காலத்தில். இயேசு உன்னத பலியாக நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு, தேவனுடைய குமாரனே நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு, அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள பலி கொடுக்குற அந்த நியமம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆட்டுக்குட்டி, இளங்காலை, அது எதுவும் போய் பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளையே நம்ம ஜீவ பலியாக கொடுக்கணும். அப்படி மாற்றி கொண்டு வந்துட்டார் புதிய ஏற்பாட்டு காலத்தில். புரியுதா? ஆமாம். ஸோ இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட காரியம். கீழ்ப்படிதல் பலிகளை காட்டிலும் மேலானது. பலி கொடுக்கறத பெருசாக எல்லா பரிசுத்தவான்களும் சொல்கிறாங்க, கர்த்தரும் சொல்லியிருக்கிறார். பலி கொடுப்பது முக்கியம். ஆனாலும் உன்னோட கீழ்ப்படுதல் இல்லைன்னா நீ பலி கொடுத்து பிரயோஜனமே இல்லை. அதை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு சொல்கிறேன். நீ சர்ச்சுக்கு எவ்வளவு காணிக்கைகள் கொடுத்தாலும், தசமபாகம் கொடுத்தாலும், உன்னோட கீழ்ப்படுதல் இல்லைன்னா நீ கொடுத்த காணிக்கையினால பிரயோஜனமே இல்லை. அதான் மேலானது. அதுக்கு ஒரு வசனத்தை சொல்கிறேன். 1 சாமுவேல் 15:22. சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள். யாரை பார்த்து சொல்றாரு? சவுல் ராஜாவை பார்த்து. இஸ்ரவேலின் ராஜா சவுலை பார்த்து சொன்னாரு. சாமுவேல் சொல்றாரு, பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பெட்டர். உத்தமம்னா பெட்டர். பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை, நினம்னா கொழுப்பு, நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். எது உத்தமம்? கீழ்ப்படுதல் தான் உத்தமம். பலி கொடுக்கிறத விட கீழ்ப்படுதல் தான் உத்தமம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் இருக்குது. அதை நான் மறுபடியும் அதை சொல்கிறேன். வாசித்தா உங்களுக்கு நேரம் ஆயிரும். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அமலேக்கியர்னு ஒரு ஜாதி உண்டு, ஒரு நாடு. அமலேக்கியர்னு ஒரு ஜாதி. அந்த ஜாதி என்ன பண்ணாங்கன்னா, நம்முடைய முற்பிதாக்கள் மோசே தலைமையில் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வரும்போது இந்த அமலேக்கியர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்கள வழிமறித்து, எங்கள் தேசத்துக்குள்ளேயே நீங்கள் கடந்து போகக்கூடாது, உங்களை விட மாட்டோம், எங்கள் தேசத்துக்குள்ளே நுழையக்கூடாது, வேறு ஏதாவது ஒரு வழியில் போய்க்கோங்க, எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க அமலேக்கியர். உடனே மோசே என்ன செய்றாரு? நாங்கள் வரலன்னு சொல்லி அப்படியே டைவர்ட் பண்ணி, அதான் செங்கடல் வழியாக போனாங்க. புரியுதா உங்களுக்கு? சுற்றி போனாங்க. அதான் 40 வருஷம் ஆச்சு. புரியுதா? அப்போ தான் செங்கடலை திறந்து கர்த்தர் வழியை உண்டாக்குனார். அந்த டைமில் அமலேக்கியர் பண்ண அந்த காரியத்தை கர்த்தர் மனசுலேயே வச்சுருக்காரு. வச்சிருந்து சவுலை ராஜாவாக்குனார் கர்த்தர். சவுல் தான் ஃபர்ஸ்ட் ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜா அவன் தான். அவனை அபிஷேகம் பண்ணார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணது சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி. அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்லி, நீ சவுலுக்கு சொல்லு, அந்த அமலேக்கியரை அட்டாக் பண்ணி அவங்களோட யுத்தம் பண்ணி அவங்கள அழிச்சிடணும் அப்படிங்கிறார். சர்வநாசம் பண்ணிடணும் அப்படிங்கிறார். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறாரு. சவுல்கிட்ட சொல்றாரு, போய் அந்த ராஜாவையும் சரி, ஜனங்கள், புருஷர்கள், ஸ்திரீகள், ஆடு, மாடு, ஒட்டகம், கழுத எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணிடு, ஒன்று கூட விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அங்கே உள்ள பொருட்களை எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. புரியுதா? அதெல்லாம் சாபத்தீடு அது. அதை கொண்டு வரக்கூடாது, எதையுமே கொண்டு வரக்கூடாது.
அவ்வளோத்தையும் சர்வநாசம் பண்ணிருன்னு சொல்கிறார். சரின்னு சவுல் ராஜா கர்த்தர் சொன்னபடி கேட்டு அவர் போகிறார். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா அமலேக்கியரை எதிர்த்து போகிறாரு. போய் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சு அந்த ராஜாவை உயிரோடு கூட்டு வர்றாரு. ஆனால் ஜனங்களை ஃபுல்லாக நிக்கரகம் பண்ணிட்டார். எல்லாருக்கும் தலையை வெட்டிட்டார். அவ்வளோ பேரையும் கொண்டு போட்டார். எல்லா ஸ்திரீகளையும் புருஷர்களையும் எல்லாத்தையும். ராஜாவை மட்டும் உயிரோடு பிடிச்சிட்டு வந்துட்டார். அப்புறம் நல்ல ஆடு இருக்கும் பார்த்தீங்களா, நல்ல ஆட்டுக்குட்டி, நல்ல மாடு, ஃபஸ்ட் ரேங்க்மாங்க. அது குவாலிட்டியாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி ஆடு மாடெல்லாம் கொண்டு போடாமல் கொண்டு வந்துட்டார். புரியுதா? அதெல்லாம் கொல்லலை. ஒட்டகத்தை கழுதையெல்லாம் முடிச்சிட்டாரு, வெட்டிட்டார். ஆனால் இந்த நல்ல ஆட்டுக்குட்டி, நல்ல மாடு, காளை அதெல்லாம் அப்படியே பத்திட்டு வந்துட்டார். கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்தோடனே கர்த்தர் வேதனைப்படுறாரு. கர்த்தர் விசனப்படுறாரு. சாமுவேலை கூப்பிட்டு பேசுகிறாரு. சவுல் செஞ்சது என்ன? நான் சொன்னபடி அவன் செய்யலை அப்படிங்கிறாரு. நீங்கள் பாருங்கள், இந்த இஸ்ரவேல் தேசத்தில் அந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஜெயிச்ச ராஜாக்களை எல்லாம் உயிரோட பிடிச்சிட்டு வருவாங்க. பிடிச்சிட்டு வந்து எல்லா ஜனங்களுக்கும் முன்னாடி அவனை கீழே தள்ளி அவன் கழுத்தில் காலை வச்சு மிதித்து அவனை அவமானப்படுத்தி அதுக்கப்புறம் தான் கொல்லுவாங்க. அந்த ஒரு ஐடியாவில் சவுல் வந்து அவனை உயிரோடு கொண்டு வந்துட்டார். அந்த ராஜாவை, அமலேக்கிய ராஜாவை, ஆகாக்னு பேர், உயிரோடு கொண்டு வந்துட்டார். அவனை கர்த்தர் என்ன சொன்னார்? அவனையும் வெட்டிடணும்னு சொன்னார். செய்யலை. அவனை உயிரோடு கொண்டு வந்துட்டான். நல்ல ஆட்டுக்குட்டி, ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆட்டுக்குட்டி, மாடு, காளை எல்லாத்தையும் ஏன் கொண்டு வந்தான் அப்படின்னு கர்த்தர் கேட்குறாரு. நான் எல்லாத்தையும் 100% கொண்டு போடணும்னு சொல்லியிருந்தேன், ஏன் அவன் கொண்டு வந்தான் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் கொண்டு வந்தான்? ஒரு போர்ஷனை மட்டும் உயிரோடு கொண்டு வந்துட்டானே என்னன்னு கேட்குறாரு சாமுவேல்கிட்ட. சாமுவேலுக்கும் கோபம். சவுல்கிட்ட கேட்குறாரு, ஏன் இதெல்லாம் கொண்டு போடலையா? ஆடு மாடெல்லாம் கத்துறதெல்லாம் எனக்கு கேட்குது அப்படிங்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், ஜனங்கள் இந்த ஆட்டுக்குட்டி, அழகான அந்த நல்ல மாடுகள், காளைகளை எல்லாம் நம்ம தேவனுக்கு பலியிடலாமே, கில்காலில் போய் பலியிடலாமேன்னு சொல்லி தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்காக இல்லை, கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்கறதுக்காக, பலியாக கொடுக்கறதுக்காக அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி சொல்கிறான். சவுல் பதில் சொல்கிறான் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தருடைய கோபம் உன் மேலே வந்துருச்சு. ஆமாம், இன்றே உன் ராஜ்ய பாரத்தை நீ இழந்து விடுவாயின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அந்த வாசிங்க 1 சாமுவேல் 15:22 வாசிங்க. சாமுவேல் அப்போ தான் சாமுவேல் சொல்கிறாரு, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும். மறுபடியும் வாசிங்க சார். பலியை பார்க்கிலும், இன்னொருக்கா, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்றார். சொல்றார். புரியுதா? கீழ்ப்படுதல் தான் முக்கியம். நீங்கள் ஜென்ரலாக வாசிங்கன்னா சவுல் தப்பு பண்ண மாதிரியே இருக்காது. தேவன் சொன்னபடி அப்படியே போனான். எந்த ரூட்டில் போகணும்னு சொன்னாரோ அந்த ரூட்டில் போனான். சொன்னபடியே போனான். அமலேக்கியரை ஜெயிச்சிட்டான், நிக்கிரகம் பண்ணிட்டான். ராஜாவை மட்டும் கொன்று போடலை. ஏன்னா அவனை அவமானப்படுத்தி அவனை கடைசியில் கொள்றதுக்காக தான் கூப்பிட்டு வர்றான். எல்லா ஜனங்களும் கூடி நிற்பாங்க, அவனை கீழே தள்ளி கழுத்தில் காலை வச்சு மிதித்து அதுக்கப்புறம் வெட்டி போடுவாங்க. அதுக்காக தான் கொண்டு வந்தான் அவன். புரியுதா? ஒரு ராஜா எப்படி செய்வாரோ அப்படி செய்கிறதுக்காக தான் அவனை கொண்டு வந்தான். ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லலை. ரெண்டாவது, ஆட்டுக்குட்டிகள், இளங்காளைகள் நல்ல குவாலிட்டியாக உள்ளது, அதில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வெட்டிட்டாங்க, வெட்டி போட்டாங்க, கொண்டு போட்டாங்க. நல்லா இருக்கும் பார்த்தீங்களா, குவாலிட்டி கூடுனது நல்லா அழகாக இருக்கும்ல, அதை மட்டும் இவங்களுக்கு வெட்டுறதுக்கு மனசு வரல. அவங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டும் கொண்டு வரல, கர்த்தருக்கு பலி கொடுக்கணும்னு சொல்லி தான் கூப்பிட்டு வராங்க. அவங்க நோக்கத்தை பாருங்கள், கர்த்தருக்கு பலி கொடுக்கணும் அப்படி சொல்லி தான் அந்த இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? தப்பு, நான் சொன்னதை அப்படியே செய்யணும். நிக்கிரகம் பண்ணுனா பண்ணிடணும், சர்வநாசம் பண்ணிடுன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும், ஆட்டுக்குட்டிகள், மாடு, ஒட்டகம், கழுதை,
புருஷர், ஸ்திரீகள், எல்லாரையும், குழந்தைகள்னு சொல்லியிருக்காரு, சொல்லப்பட்டிருக்கு. டீட்டெயிலாக வாசிங்க அந்த சாப்டரை. குழந்தைகள் எல்லாரையும் சர்வநாசம் நிக்கிரகம் பண்ணிடுன்னு இருக்காரு. அவன் செய்யலை. கர்த்தர் விசனப்பட்டார். அன்னைக்கே அவன் ராஜா ஸ்தானத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான். தள்ளப்படும் பொழுது இந்த வசனத்தை தான் சொல்கிறார். பலியிடுவதை பார்க்கிலும், சிஸ்டர் வாசிங்க, பலியிடுவதை பார்க்கிலும், பலியை பார்க்கிலும் போதும், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். நம்ம எவ்வளவோ காணிக்க கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம், பட் கீழ்ப்படிதலை கர்த்தர் ரொம்ப நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். சவுலுக்கே அந்த கதி பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா சவுலுக்கே அந்த கதி. கீழ்ப்படிதல் எல்லாத்துக்கும் மேலானதுங்கிறார் கர்த்தர். ரொம்ப ஆக்சுவலாக நான் ஸ்டடி பண்ண காரியங்கள் நிறையா. பிரசங்கத்துக்காக ஸ்ட்ரைட்டாக சுருக்கமாக ஸ்ட்ரைட்டாக உழுதுட்டு போகணும்னு சொன்னார்ல பையன்ட்ட, என்னுடைய மகன்ட்ட. அது மாதிரி நம்ம கொஞ்சம் சில விஷயங்களை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ அதே போல் கீழ்ப்படுதலுக்கு உதாரணமாக இப்பொழுது உங்களுக்கு ஆபிரகாம் சொல்கிறேன். சரியா? ஆமாம். ஒரு நாள் கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிடுறாரு. அடியேன் இருக்கிறேன், என்ன கர்த்தாவேன்னு கேட்குறாரு. அப்போ தேவன் சொல்கிறாரு, உன்னுடைய குமாரனை, ஏக சுதனை எனக்காக நீ தகன பலியாக நீ ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்கிறார். தகன பலியாக ஈசாக்கு எனக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். மோரியா மலையில் நான் சொல்கிற இடத்துல உன்னுடைய மகனை நீ தகன பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்னு சொல்கிறார். இப்போ நம்மனா என்ன சொல்லியிருப்போம்?
சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? ஆர்கியூ பண்ணுவோம். நீங்கள் தானேப்பா கொடுத்தீங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணி கேட்டேன், நீங்கள் தானே அந்த பிள்ளையை கொடுத்தீங்க, இப்போ 10 வருஷம் கழித்து நீங்கள் அந்த பிள்ளைய பலியாக கொடுன்னு சொல்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமாக கர்த்தாவேன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட பேசுவோம், ஆர்கியூ பண்ணியிருப்போம். பட் ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னு பாருங்கள். உன்னுடைய மகனை மோரியா மலையில் தகன பலியாக ஒப்பு கொடுன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு. உடனே ஆபிரகாம் என்ன செய்யலாம் பாருங்க. அதிகாலையில் எழுந்து கழுதையின் மேலே சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். உடனே ஒரு வார்த்தை பேசல. அதான் கீழ்ப்படுதல். தேவன் சொல்லிட்டார்னா அதுக்கு நோ அப்ஜெக்ஷன், நோ அப்பீல் மகள. அவர் சொல்லிட்டார்னா சொன்னதுதான், அப்படியே செஞ்சிடணும். அதான் கீழ்ப்படுதல். அதுதான் இந்த இடத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆபிரகாம் என்ன செஞ்சான்? ஈசாக்கை எவ்வளவு நேசிச்சிருப்பான் அவன். வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, கர்த்தர் தான் கொடுத்தாரு. 100 வருஷமா பிள்ளை இல்லாதவனுக்கு ஈசாக்க கொடுத்தாரு. சரியா? அவனை தகன பலியா ஒப்பு கொடுன்னு சொன்னா ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஷாக் இருந்திருக்கும். ஆனாலும் அப்படியே கீழ்ப்படைந்தார். பார்த்தீங்களா? அந்த அடுத்த வசனம் ரொம்ப பிடிச்சது. அதிகாலமே எழுந்து ஒன்றுமே உடனே நெக்ஸ்ட் டே மார்னிங், ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு புறப்பட்டாச்சு. ஈசாக்கை கூட்டிகிட்டு விறகெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கத்தியும் எடுத்துக்கிட்டு 2 பேரை ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு அந்த மலைக்கு கிளம்பியாச்சு. 2 நாள் பயணம் இங்கே போகிறாரு. அந்த கீழ்ப்படுதலை பாருங்கள். அதுக்கு தான் இந்த வசனத்தை மட்டும் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் நான். கடைசியில் ஒரு பலிப்பீடத்தை கட்டி அதை ஈசாக்கை படுக்க வச்சு கத்தி எடுத்து வெட்ட போறாரு ஆபிரகாம். புரியுதா? அப்பதான் கர்த்தர் இன்டர்ஃபியர் பண்றாரு. என்ன சொல்றாரு சிஸ்டர்? அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். வாசிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருடைய தூதன் பேசுகிறார் ஆபிரகாமை குறிச்சி. தொடர்ந்து இதான் முக்கியமான வசனம். அடுத்து 18 வாசிங்க சிஸ்டர். இல்ல 18 வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், ஒரு நிமிஷம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஒரே காரணம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால். நாமும் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வசனத்திலிருந்து. நீங்க அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதான் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம். உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல கீழ்ப்படுகிறவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து
இயேசு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். இயேசு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தைகளை சொல்றாரு. லூக்கா 11:28. லூக்கா 11:28 அவர் சொல்றாரு. மெதுவா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். யார் பாக்கியவான்கள்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே. காத்து கொள்ளுகிறவர்களேன்னா அதன்படி செய்கிறவர்களேன்னு அர்த்தம். அதன்படி செய்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அதான் இயேசு சொன்ன வார்த்தை. புரியுதா? ஆமாம், எவ்வளோ முக்கியம் கீழ்ப்படுதல் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிறார். முதல்ல என்ன சொன்ன? தேவனுடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அது முதலாவது ஆசீர்வாதம். ரெண்டாவது, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை தருகிறார். இது எவ்வளோ பெரிய கிஃப்ட் பாருங்க நமக்கு. அவருக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை ஊற்றிடுவார். அதான் முக்கியம். ஏன் நிறைய பேரால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியலன்னா கீழ்ப்படுதல் இல்லை. அவங்க வாழ்க்கையில் கீழ்ப்படுதல் இல்லை. நீ கீழ்ப்படிய கூடுமானால் இம்மிடியட்டாக உன் மேலே பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் ஊற்றுவார். உன் மேலே ஊற்றுவார் நிச்சயமா. இதை நான் சொல்லலை. அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 5:32. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அப்ப தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார் என்பது உறுதி. அதான் இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது உனக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். வேற என்ன வேணும் இந்த உலகத்தில்? நமக்கு உன் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவரை அவர் உனக்கு தருகிறார். அது விலையேறப்பட்ட கிஃப்ட் நமக்கு. அது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். இந்த ரெண்டு கிஃப்ட்டும் கீழ்ப்படுதல் மூலமாக நமக்கு உண்டாகுது. இந்த ரெண்டு கிஃப்டை நான் மெயினாக சொல்கிறேன்னா ரொம்ப முக்கியம் இருக்கா. இந்த ரெண்டு கிஃப்டை சொல்கிறேன். இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுப்பார். நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அப்புறம் கீழ்ப்படுதல் நமக்கு வரணும்னா அதுக்கு ரெண்டு காரியங்கள் அவசியம். எப்படி கீழ்ப்படுகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அவ்வளோ ஈஸியாக கீழ்ப்படிஞ்ச முடிஞ்சாதான் எல்லோரும் கீழ்ப்படிஞ்சிருவாங்களே. ஏன் முடியல? ஏன் கீழ்ப்படுதலை நம்ம பார்க்கவே முடியல? அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் பாருங்கள். கீழ்ப்படுகிறாங்களா? கர்த்தருக்கு தேவனுடைய குரலுக்கு செவி சாய்க்கிறாங்களா? அவர் சொன்னால் கேட்குறாங்களா? கேட்குறாங்களா? கீழ்ப்படுகிறாங்களா? ஏன் முடியல? அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. கீழ்ப்படுதல்ங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ரெண்டு காரியங்கள் வேணும். ஒன்று விசுவாசம். முதல்ல விசுவாசம். சரியா? ஆமாம். இந்த ரோமர் 1:5 அது சொல்லப்பட்டிருக்கு. பட் வாசிக்க வேண்டாம், பிற வாசிக்கலாம் நீங்கள். நான் சுருக்கமாக சொல்கிறேன். விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தால் கீழ்ப்படுதல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா? யாரை விசுவாசிக்கணும்? கிறிஸ்து இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கணும். அதான் முக்கியம். விசுவாசிக்கலாம். யாரை விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்து இயேசு. ஆமாம். தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்து இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்கு கீழ்ப்படுதல் உண்டாகும். விசுவாசம் ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்கிறாங்க விசுவாசம் தான் கீழ்ப்படுதல்ங்கிறாங்க. சில பேர் வேத பண்டிதர்களில் நிறைய பேர் இருக்காங்கல்ல, நிறையா அறிஞர்கள், வேதத்தை நிறையா படித்தவங்க இருக்காங்கல்ல, நிறையா பேர் சொல்கிறாங்க விசுவாசம் தாங்க கீழ்ப்படுதல் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு சாரார் சொல்கிறாங்க கீழ்ப்படுதல் விசுவாசத்தின் மூலமாக நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ரெண்டுமே உண்மை தான். ரெண்டுமே ட்ரூ தான். விசுவாசம் தான் கீழ்ப்படுதல், அதுவும் உண்மை தான்.
விசுவாசத்தின் மூலமாக நமக்கு கீழ்ப்படுதல் நமக்குள்ளே ஏற்படுதுங்கிறதும் உண்மைதான். சரியா? ஒன்று முக்கியம், விசுவாசம் வேணும். சரியா? விசுவாசம் இருந்தால் நமக்குள்ள ஒரு கீழ்ப்படுதல் வந்துடும், உண்டாயிரும். அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். 2 காரியங்கள் இருக்குது. அதில் இது ஒரு முதல் காரியம் விசுவாசம்னு சொல்கிறேன். விசுவாசம். 2வது தேவ அன்பு உன் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கணும். தேவனுடைய அன்பு இருக்கணும். நீ தேவனை நேசிக்கணும். அவரிடத்துல அன்பு கூறணும். மெய்யான அன்பு அவர் மேலே உனக்கு இருக்கணும். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளை. அது கீழ்ப்படியணுமா இல்லையா? அவர் மேலே நீ அன்பு செலுத்தினாதான் உனக்கு கீழ்ப்படுதல் வரும். நம்ம வீட்டையே எடுத்துக்கிடுவோமே, நம்ம அப்பா அம்மாவை நேசிக்காமல் அவங்களுக்கு கீழ்ப்படிய முடியுமா? அவங்க மேலே அன்பு இருந்தாலே நமக்கு கீழ்ப்படுதல் வரும். அவங்க மேலே அன்பே வைக்காமல் அவங்ககிட்ட கீழ்ப்படுதல் வருமா? நமக்கு வராது. நம்ம வீட்லேயும் அப்படி தான். அதே மாதிரி தான் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அது 2வது கண்டிஷன். முதல்ல உனக்குள்ள விசுவாசம் வேணும். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் அறிக்கை செய்யணும். இயேசுவே தேவனுடைய குமாரன், கிறிஸ்து இயேசுவே தேவனுடைய குமாரன் சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். புரியுதா? அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அந்த விசுவாசம் கிரியை செய்யும். 2வது தேவன் மேலே அன்பு, அளவில்லாத அன்பு, மெய்யான அன்பு. அவ்வளோ நேசிக்கணும் நீங்கள் தேவனை. அவர் மேலே அன்பு செய்ய 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 உங்களுக்கு கீழ்ப்படுதல் உண்டாயிரும். அவரை நேசிக்க 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 உங்களுக்குள்ள கீழ்ப்படுதல் உண்டாகும். இயேசு சொல்லியிருக்காரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னா, இயேசு என் ரட்சகர், இயேசு என் தெய்வம், இயேசு என் தகப்பன், இயேசுவை நேசிக்கிறேன், உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் நீங்கள் சொல்லிட்டு அவர் சொன்னபடி செயலினே என்ன அர்த்தம்? நீங்களே சொல்லுங்க. நான் இயேசுவை நேசிக்கிறேன், ஐ லவ் ஜீசஸ், இயேசுவை நேசிக்கிறேன், உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், அவர் தான் என் தெய்வம், அவர் தான் என் தெய்வம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுறீங்க, நல்லா காணிக்கை கொடுக்குறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, பைபிள் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, சண்டே ஸ்கூல் போய் எடுக்கிறீங்க, வெளியே கிராம ஊழியத்துக்கு போகிறீங்க, எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறீங்க. எல்லாம் ரைட்டு, எல்லாம் ரைட்டு. ஆல் நைட் ப்ரேயருக்கு போகிறீங்க, கலந்துக்கிறீங்க, கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகிறீங்க, வீட்டில் ஜெபம் நடத்துகிறீங்க, எல்லாம் ரைட் தான். சர்ச்சுக்கு போகிறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, சர்ச்சுடைய ப்ரோக்ராம்லாம் கலந்துக்கிறீங்க, பைபிள் ஸ்டடி போகிறீங்க, எல்லாம் நல்லா செய்கிறீங்க. ஆனால் இயேசு நமக்கு கற்பித்த காரியங்களின்படி நீங்கள் நடந்துக்கிடலைன்னா என்ன அர்த்தம்? நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள், நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்கள். அதான் நம்மளே ஏமாற்றிக்கிறோம். நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் சொல்லிக்கிறோம். வெளியில் பார்க்கும்போது ரொம்ப தோற்றமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கிறிஸ்டியன் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக சர்ச்சுக்கெல்லாம் போயிடுவார், நல்லா காணிக்கை கொடுக்குறாரு, சர்ச்சுக்கு நல்லா பேசுகிறாரு, தேவனுடைய காரியங்களை குறித்து நல்லா பேசுகிறாரு, நல்லா வசனங்கள் எல்லாம் நல்லா சொல்கிறாரு. எல்லாம் நல்லா இருந்தாலும் அவர் சொன்னபடி செய்யலைன்னா நீங்கள் செய்கிறதெல்லாம் பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். எல்லாம் வெறும் சடங்காச்சாரம் தான், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதான் கீழ்ப்படுதல். அந்த இடத்துல இயேசுவை நேசிக்கிறேன், இயேசு என் தெய்வம், அவரை ஆராதிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். வீட்டில் வசனம் தொங்க போட்டிருப்போம், நம்ம வசனம் பேசுவோம், எல்லாம் ரைட்டு. பட் அவர் சொன்னபடி செய்யலைன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள்,
நம்மளே ஏமாற்றிக்கிறோம், மற்றவங்களையும் ஏமாற்றிக்கிறோம். அதான் அர்த்தம். காரணம் என்ன? கீழ்ப்படுதல் இல்லை. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, கீழ்ப்படுதல் தான் மேலானது. காணிக்கைகளோ தசம பாகங்களோ உங்கள் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எதுவும் நிற்காது. எத்தனையோ காரியங்கள் நீங்கள் செய்யலாம், பட் கீழ்ப்படுதல் இல்லைன்னா, கீழ்ப்படுதல் என்ன, அவர் சொன்னதை நீங்கள் செய்யலைன்னா ஒன்றுமே பிரயோஜனப்படாது, எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அதை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், கீழ்ப்படுதல் எவ்வளோ முக்கியங்கிறத. 2 வேர்ட்ஸ் இருக்குது இங்கிலீஷில், ஒன்று ஒபீடியன்ஸு, ஒன்று சப்மிஷன். 2 வார்த்தை. சரண்டர் ஆயிரணும், கர்த்தர்கிட்ட முழுமையாக ஒப்பு கொடுக்கணும், பார்ட்டாக இல்லை. தேவனும் வேணும், உலகமும் கொஞ்சம் வேணும், காம்ப்ரமைஸ் கொஞ்சம். நம்ம உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல. அவங்க சொல்கிறாங்கல்ல, நம்ம கொஞ்சம் செய்யணும்ல, இல்லை அவங்க வருத்தப்படுவாங்கல்ல, அப்படி நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தரை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அவருக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் சொன்ன அந்த பதிலை தான் நம்ம சொல்லணும். மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. அதான் நம்ம பதிலாக இருக்கணும். எந்த சிச்சுவேஷன்லையும், எந்த சூழ்நிலையிலையும் அதான் நம்முடைய பதில். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரண்டர் ஆயிருங்க, கீழ்ப்படிஞ்சிருங்க. எவ்வளோ கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள் நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில் வந்தாலும் கர்த்தர் பேசும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது அப்படியே கீழ்ப்படைஞ்சிருங்க. வேறு வழியே இல்லை. நான் அனுபவிச்சும் சொல்கிறேன், படிச்சும் சொல்கிறேன். 2 விதமாகவும் சொல்கிறேன். நான் படிச்சும் சொல்கிறேன், நான் அனுபவிச்சும் சொல்கிறேன். இப்போ சமீப காலத்தில் அப்படித்தான். நான் ஆர்கியூ பண்ணுறதே கிடையாது. நான் சொல்லிவிட்டு விட்டுறேன். நான் அப்படி, புரியுதா, சொல்லிவிட்டு விட்டுறேன். ஆமாம், இப்படி தான் செய்யணும், இதான் வழி. ஆமாம், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ நான் அப்படியே செஞ்சுட்டு விட்டுருவேன். அவ்வளோதான். நம்ம அதில் அடம் பிடிக்கவே கூடாது. நம்ம அதெல்லாம் வந்தால் தான் தெரியும். தலைவலியும் கஷ்டமும் நமக்கு வந்தால் தானே தெரியும். அப்படிமோ நம்ம. ஆமாம் ஆமாம், நல்லா இருந்தால் எதுக்கு இப்படிலாம் நான் பேசுகிறேன்? தலைவலியும் உடல் வலியும் வந்தவனுக்கு தானே தெரியும். அவன் நல்லா இருக்கான், அவன் ஒன்றும் இல்லை, அவன் எப்படி இருப்பான்? எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சரியா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா நம்ம குடும்பத்திலையும் சமாதானம் இருக்கும், நம்ம ஊழியத்திலையும் சமாதானம் இருக்கும். ஏசாயாவில் 1 அதிகாரத்தில் அந்த ஒரு வசனம் இருக்கும், வாசிங்க சிஸ்டர். ஏசாயா, அதை சொல்லி முடிக்கிறேன் சரியா. எனக்கு சொல்லணும் போல இருக்குது, அதனால தான். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். எடுத்தீங்களா? சிஸ்டர் 19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனப்பூர்வமா, சும்மா பேச்சுக்கு இல்லை, சாடைக்கு, செய்கைக்கு அப்படி இல்லை, மனம் பொருந்தி மனப்பூர்வமா. தமிழ் புரியாது, அதுதான் சொல்கிறேன். நான் எனக்கு எல்லாமே இப்போ எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்டாக பிடிக்கும். எனக்கு தமிழும் பிடிக்கும், இங்கிலீஷும் பிடிக்கும். நீங்கள் மனம் பொருந்தி, மனம் பொருந்தணும். மனம் பொருந்தாமல் இருக்கக்கூடாது. உங்கள் மனசு வேற எங்கேயாவது இருக்கக்கூடாது. உங்கள் மனசு இங்கே இருக்கணும், தேவன் மேலே இருக்கணும். மனம் பொருந்தி மனப்பூர்வமாக வாசிங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தால், நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தால் அர்த்தம். 100% மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தால் உங்க வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். தேசம்னா வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அதான் தேசம்னா வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை அப்படி வச்சுக்கோங்க. தேசத்தின் நன்மைகளை, உங்க வாழ்க்கையில நன்மைகளை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். எப்போ? மனப்பூர்வமாக
கீழ்ப்படிந்தால், செவி கொடுத்தால்னா கீழ்ப்படிந்தால். அதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். எனக்கு கடைசியில் அந்த வசனத்தை சொல்லணும் போல தோணுச்சு. மனம் பொருந்தி நம்ம செவி கொடுக்கணும், மனப்பூர்வமாக கீழ்ப்படியணும். சொல்லியிருக்கு, வேதத்தில் சொல்லியிருக்கு, எல்லாம் செய்யணுமே. கஷ்டமாக இருந்தாலும் நான் செய்யணுமே. எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் நான் செய்யணும். நீ பிடிக்கலைனாலும் செஞ்சிரு, அப்படி தான் நான் சொல்லுவேன். இந்த வேதத்தில் சொன்ன காரியம் உனக்கு ஒவ்வொரு உன்னால் முடியலை, ஆனாலும் செஞ்சிரு, வேறு வழி இல்லை. வேதத்தில் சொல்லியிருந்தா செஞ்சிரு, உனக்கு பிடிக்கலையோ. அதான் என்னுடைய பாயிண்ட்டு. மனம் பொருந்தி செவி கொடுத்தாலும் ஏசாயா சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், உனக்கு பொருந்தினாலும் சரி பொருந்தாட்டியும் சரி, வேதத்தில் சொன்னால் செஞ்சிரு, வேறு வழியே இல்லை. வாழ்க்கையில் மீட்பு வேணும்னா, சமாதானம் வேணும்னா, நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா நம்ம மனம் பொருந்தி கீழ்ப்படியணும். நோ அதர் கோ. இயேசுவே வழி, நானே வழின்னு இருக்காரு, அது ஒன்று தான் வழி. சரியா? வேறு வழி பைபாஸில் போயிடலாம். எந்த பைபாஸ்லேயும் போக முடியாது, ஷார்ட்கட்லேயும் போக முடியாது. அவர் தான் வழி. சரியா? அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிடுவோம். நம்ம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். நம்மளை கீழ்ப்படுதலுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கேட்ட வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் பதிந்திருக்கட்டும். கேட்ட வார்த்தைகள் எங்களிலே நிலைத்திருக்கட்டும். மனப்பூர்வமாக நாங்கள் கீழ்ப்படியும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். மனம் பொருந்தி நான் செவி கொடுக்கட்டும். மனப்பூர்வமாக நான் கீழ்ப்படியட்டும். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட உடனே அப்படியே அவைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். உம்முடைய வார்த்தைகளே என் வாழ்க்கையாய் மாறட்டும் சுவாமி. உம்முடைய வார்த்தையே எங்கள் வாழ்க்கையாய் மாறட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கீழ்ப்படுதலுக்கு தேவையான அந்த விசுவாசம் எனக்குள் உண்டாயிருக்கட்டும். உம்மை நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். மாயமான அன்பு என்னிடத்தில் காணப்படக்கூடாது. மெய்யான அன்பு என்னிடத்தில் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அன்பு சின்சியர் லவ்வாக இருக்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. அப்பா அப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி சாய்க்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுதே உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்க முடியும் சுவாமி. சில காரியங்களை எங்களுக்கு நீர் வலியுறுத்தி சொல்லுவீர். சில காரியங்களை எங்களுக்கு ஆணித்தரமாக நீர் உணர்த்துவீர். அந்த காரியங்களை பிடித்து கொண்டு நாங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். எங்களுடைய விருப்பங்கள் வேறுபடியாக இருந்தாலும், வித்தியாசமாக இருந்தாலும், என்னுடைய கன்விக்ஷன், என்னுடைய அறிவு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருந்தாலும், நீங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் அந்த வார்த்தைகளை அப்படியே 100க்கு 100 ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆசீர்வதியும். அப்பா, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும் இந்த ஜனத்தை நீர் பலப்படுத்தும். ஆசீர்வதியும். கீழ்ப்படிதலை நீர் கற்றுத்தாரும். இவர்களுக்கு ஆன்லைனில் எங்களோடு இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் கீழ்ப்படிதலை நீர் கற்றுத்தாரும். அப்பா, கற்றுத்தாரும். இந்த நாள் முதல் இந்த தவ காலத்திலும் இந்த 40 நாட்களிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக தியானித்து அப்பா கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு சிந்தனை, ஒரு ஆட்டிடியூட் எங்களுக்குள் உண்டாயிருக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. அப்பா, ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஜனத்தையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், திடப்படுத்தும். உங்கள் கிருபை உண்டாயிருக்கட்டும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோடு கூட இருப்பதாக. ஆமேன் 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 ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை
ஆஸ்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார். ஆன்லைனில் எங்களோடு இணைந்துள்ள அன்பு உள்ளங்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை வழிநடத்துவார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.